பாட்டேன் பூட்டேன் காலத்து பேர சொல்லும் மண்ணு பெருஞ்சோத்துக்காக வாழ்ந்தது இல்ல பகிரும் பாஞ்ச மண்ணு ஒரு சொல்லுக்காக தந்து அடு நெல்லு கம்பு சோளம் போல வீரம் விளைஞ்ச மண்ணு வீரம் விளைஞ்ச மண்ணு இது வீரம் விளைஞ்ச மண்ணு வீரம் விளைஞ்ச மண்ணு இது வீரம் விளைஞ்ச மண்ணு என்ன சொல்ல மண்ணு வாழும் மத்தவங்க கண்ணு வாழும் நம்முயிரே மானம் அறியாதே மானம் இழந்தாரே வாழ தெரியாதே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஊரை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் வந்து மார்கழி மாதம் வந்து எல்லா கோயிலையும் ஏர்லி மார்னிங் பூஜை நடக்கும். அதனால் எங்கள் தாத்தாச்சி வந்து சிறப்பு கொடுத்துருக்காங்க எல்லா கோயிலுக்கும். ஸோ நாங்கள் எல்லா கோயிலுக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி இது வந்து எங்கள் தாத்தாவோட கோயில். அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். நிறைய ஊரில் எல்லா கோயிலுக்கும் போனோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஆச்சியோட அப்பா கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து போகிற வழிலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த 11 இயர்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுலேருந்து ஒரே மழை, தண்ணிலாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எங்கள் ஆச்சி கோயிலுக்கு 2 காரில் போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு காரில் வந்து ஒரு கார்லேயும் ஒரு ஸ்கூட்டிலையும் போனோம். எங்கள் ஆச்சி, எங்கள் சித்திங்க, அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு, மாமா பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து போனோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிறது ஒரு பெரிய கம்மாக்குள்ளே. அப்போதைக்கு தண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் வந்துட்டு 2 டேஸ்லேயே வந்து அந்த கம்மா ஃபுல்லாகிடுச்சு. இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்களேன். இந்த ஏரியா தான் போல். எனக்கே அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே போயிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டேன். என்னன்னா வந்து புட்டுக்கு பதிலாக புட்டுன்னு சொல்லிட்டேனா, அதை வச்சு எல்லாருமே அன்றைக்கி ஃபுல்லாக கலாய்ச்சாங்க. ஏன்னு தெரில, தப்பாக தான் பேசிட்டேன். பட் என்ன பண்ணுறது. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் சித்திங்களோடலாம் சேர்ந்து நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு இந்த வெக்கேஷன். ஆக்சுவலாக இந்த வெக்கேஷன் தான் சூப்பராக இருந்தது. இந்த மரம் வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் நிறையா விழுதலாக இருந்தது. இதான் அந்த கம்மா ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கார் போயிட்டு இருந்த இடம்லாம் வந்து கம்மா தானா. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்கும்போது. இந்த கம்மாக்குள்ளே ஒரு தடவை மஞ்சூர்லாம் நடந்திருக்கு. நானே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எங்கள் மாடெலாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இதுக்கு மேலே கார் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் எல்லோரும் இறங்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் ஓடெல்லாம் இருந்தது. அதில் நிறையா தண்ணி. ஆக்சுவலாக மழை பெஞ்ச டைம்னால நிறையா தண்ணி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய். ஆளுக்கு ஒரு டூலெட் ஓட மேலவயல் அங்கிட்டு வர்றத சுத்தி இது நம்ம கம்மாக்கி போகும். மகன் எல்லாம் போயிட்டாலே தனுஷா.
இருக்கு வரும் வரும் லைட்டா வரும். வழுக்குது. ஆஹா வழுக்குது சித்தி. வேண்டாம் காரெல்லாம் வழுக்குது. சவாரி இருக்கு நெல்சா. அவங்க எல்லாம் தண்ணியில நடக்கணும் தானே நடக்கிறாங்க. நீங்க மூஞ்சப்பா உங்க வண்டியே பதி என் மயன் எல்லாம் வாங்குங்க. தம்பியை வாங்குடா விழுந்துருவேன். அத்தை அத்தை தவறதை போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே இளங்காத்து வீசுதே போல பேசுதே நீ வாமா கையை பிடிமா கையை பிடிமா வழுக்குது சித்தி பயங்கரமா வழுக்குது. ஏன் அவங்க தண்ணியில நடந்து வரணுங்க. அத்தை உங்களை கூப்பிடா சித்தி. வாங்கடா தண்ணியை விட்டு வர மாட்டேங்கிறாங்க. மனசு இருக்கு உலகமதில் நிலச்சு இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் இணையில்ல போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே மனசுல
ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா விதை விதைக்கிற கைதானே மலர் பறிக்குது தினந்தோறும் மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆலம் விழுதிலே ஊஞ்சல் ஆடும் கிளியெல்லாம் எல்லாரும் தண்ணிக்குள்ள சரகில பேசும் கதையெல்லாம் தாலாட்டி கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி மகளை குட்டியாராம வந்து கரும்பாறு மனசுல மயில் தோகவிருக்குதே மலைச்சாறு தெரிக்குதே புல்வெளி பாதவிருக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே அம்மா கோவில் இங்க வந்து இயற்கை இயற்கை இது எவ்வளவு அழகா இருக்கும். இது வந்து எங்களோட கோவில். இது இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கும்பாபிஷேகம் வந்து கண்டிப்பாக பாருங்க. அப்போது அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்.